அடுத்தபடியாக நம்முடைய மக்தப் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிவகங்கை மாவட்ட அரசு காஜி மற்றும் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் இமாம் KM முகமது ஃபாரூக் ஆலிம் மன்பாயி ஹஜரத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹுல்லாஹ் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன் ரிضوانுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. قال سيد البشر نبينا محمد صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات. وقال في حديث آخر إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அருளாளன் அன்புடையோன் அகிலத்தின் அதிபதி நம்மையும் இவ்வுலகையும் படைத்து பாதுகாக்கும் ஏக இறைவனாம் அல்லாஹுவின் பெருமுதவியால் மிக மிக சிறப்பாக நடைபெறும் இந்த அரளிக்கோட்டை ஆண்டு விழா நிகழ்வை அவன் அங்கீகரிப்பானாக. இதன் மூலம் நமது ஊரிலே மென்மேலும் இறை மார்க்கத்தின் அறிவு ஞானம் தெளிவு உண்டாக ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வதுடன் இறை மார்க்கத்தின் இனிய வாழ்வினை நாம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை காரணமாக்கி தருவானாக. இந்த நிகழ்விற்காக யாரெல்லாம் எவ்விதத்திலெல்லாம் முயற்சி மேற்கொண்டார்களோ உதவிகள் செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய உதவியையும் தன் புறத்திலிருந்து உயர்வையும் வழங்கிட உளப்பூர்வமாக துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை தொடர்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கமிக்க பெருமக்களே, நான் உண்மையாக உள்ளம் திறந்து சொல்வதென்றால் இந்த சிறுமிகள் இந்த ஆண்டு விழா நிகழ்விலே தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியது போன்று வெவ்வேறு ஆண்டு விழாக்களிலே நாங்கள் பங்கேற்கும் பொழுது அந்த மாணவிகள் ஆற்றியதாக எனக்கு சற்று நினைவு குறைவுதான். காரணம், தடுமாறுவார்கள். நான் கூட நினைத்தேன், அன்வர் ஹசரத் அவர்கள் பிள்ளைகளுடைய வயதுக்கு அதிகமாக அவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பிற்கு அதிகமாக மிக அதிகமாக பயானை எழுதி கொடுத்திருக்கிறார்களோ என்று கருதினேன். ஆனாலும் கூட ஒரு இடத்தில் கூட அவர்கள் தப்பாமல் தவறாமல் ஏற்ற இறக்கத்துடன் பேசி இந்த அரளிக்கோட்டைக்கு மிகப்பெரிய புகழை எட்டி தந்திருக்கிறார்கள் என்பது உங்களிலே எல்லோருக்குமே தெரியும். ஹலீமா என்ற மாணவி 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் சிவகங்கை மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியிலே சிவகங்கை மாவட்ட அளவு, சிவகங்கை மாவட்டம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இளையான்குடி, காரைக்குடி, அதே போன்று சிவகங்கை, மானாமதுரை, ராஜகம்பீரம் போன்ற பல்வேறு, இன்னும் சொல்ல போனால் திருப்பத்தூர் உள்பட மிக பெரும் பெரும் ஊர்களில் இருந்தெல்லாம் மாணவ மாணவிகள் தேர்வு செய்து ஒரு வட்டத்திற்கு 3 பேர் என தேர்வு செய்யப்பட்ட நிலையிலே இறுதி சுற்று காரைக்குடியில் நடந்த பொழுது அந்த இறுதி சுற்றிலே முதலாவது பரிசாக பேச்சு போட்டியிலே இந்த அரளிக்கோட்டை ஜமாத்தினருக்கும் அரளிக்கோட்டை மக்களுக்கும் பெருமை தேடி தரும் விதமாக ஹலீமா என்ற மாணவி தங்க நாணயம் முதல் பரிசாக பெற்று பெருமையினை தேடி தந்தார் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே நான் உங்களுக்கும் நன்றி செலுத்தி உங்களுடைய உஸ்தாத் இமாம் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறு வருத்தம், அதாவது ஹலீமா எத்தனாம் வகுப்பு படிக்கிறார் என கேட்டேன். நான் கட்டண மாளிகையில் கூட அவருக்கு பாராட்டுரை வைத்திருக்கும் பொழுது சென்றிருந்தேன்.
7ஆம் வகுப்பு என்று சொன்னார்கள். 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பான். அவள் அட்டெண்ட் பண்ணதற்கு பின்னாலும் கூட ஹிஜாபுடனே எங்கு வேண்டாலும் எந்த போட்டியில் வேண்டாலும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை இறைவன் அவருக்கு கொடுப்பான். அவர் கலந்து கொள்வான். நம்ம ஊருக்கு நல்ல புகழையும் வியலையும் தேடி தருவார். என்றாலும் கூட அவருக்கு அடுத்து ஒரு மாணவி உருவாகலாமே என்ற ஒரு நப்பாசை எனக்கு. ஏனென்றால் இந்த கிராமத்திலே மொத்தத்திலே பார்த்தால் இஸ்லாமிய கடமைகள் 5 என்பதை போன்று புரியல் இஸ்லாமும் அலா சம்சேன் இஸ்லாமிய கடமைகள் 5 தெரிந்தானே எல்லாருக்கும். தொழுகை, நோன்பு, களிமா, ஸகாத், ஹஜ் 5 பிள்ளைகளை வச்சிருந்தேன். ஒரு புள்ள சிங்கமுனரி பிள்ளை. இன்னைக்கு சாயங்காலம் வந்து அதுக்கு கொஞ்சம் ட்ரெயினிங் கொடுத்து அதை ஏற்றி விட்டுட்டு இன்னொரு பிள்ளை ஹஜ்ரத் பேசுறதுக்கு முன்னால நீ பிஸ்மில்லாஹ் சொல்லு, ஹஜ்ரத் பிஸ்மில்லாஹ் மறந்தாலும் மறந்துடுவாங்கன்னு சொல்லி அந்த 7வது பிள்ளையாவும் அந்த பிள்ளையை ஏற்றி விட்டு ஹஜ்ரத் அவர்கள் ஒரு ஏற்ற மிகுந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஆனாலும் நான் சில நிமிடங்கள் என்னுடைய பேச்சை நிறைவாக உரை நிகழ்ச்சிய வல்லரஹ்மானின் உதவியை தேடுகிறேன். ஒரு மிகப்பெரிய குறை எனக்கு இந்த நிகழ்விலே எனக்கு என்னை போன்ற மகிழ்ச்சி அடைபவர்கள் உங்களில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் பல்வேறு நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்ட ஒரு போட்டியை கூட கடந்த 11ஆம் தேதி திருப்பத்தூரில் உங்களுடையமா அன்வரும் அதில் இருக்கக்கூடிய ரஃபீக் மௌலானாவும் தான் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட போட்டியை நடத்தினார்கள். அது அந்த போட்டியில் கூட என்னால் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. உங்கள் எல்லோரையும் விட நான் தான் இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நமது பாரூக்கன் சொன்னால் என் பேச்சு பேசுறது நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க பேச்சு நாங்க என் பேச்சு தான் நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சொன்னா இப்ராஹிம் சாவுடைய பேச்சு பேசுறது அப்ப நினைச்சுக்கிட்டேன். அவர் பேச்சு நான் என் பேச்சு தான் நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா பெரிய ஒரு கவலை எனக்கு மாதிரி உங்களை யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூட காணாம நான் நினைச்சேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க 10வது 11 12வது படிக்கிறதுனால மதரசாவுக்கு வராம இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு வந்தாங்க. இப்போ 1 வருஷம் வந்து வாரதில்லைன்றாங்க. 1 வருஷம் என்ன கொஞ்ச காலமா. இப்போ நீங்களும் அந்த குறையை கூட எனக்கு ஒரு சற்று அல்லாஹ் நீக்கி வைத்தான். ஒரு அற்புதமான பாங்கு சொல்லக்கூடிய பாக்கியம். பாங்கு சொல்வது இஸ்லாமிய தொழுகைக்கான அழைப்பு. அந்த பாங்கினுடைய முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். நான் அல்ல, என் செல்வம் அல்ல, என் செல்வாக்கு அல்ல, என் கல்வி அல்ல, என் தகுதி அல்ல, இந்த உலகம் அல்ல, இவ்வுலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய எதுவும் பெரிதல்ல, அல்லாஹ் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முழக்கம் செய்தீர்களே, அதை கொண்டு தொழுகைக்கு அழைப்பு விடுத்தீர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த அருளிக்கோட்டை இளைஞர்களுக்கு கொடுத்திருப்பது அந்த கவலையில கொஞ்சம் கவலையில தீ மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் சாம்பல் மாதிரி இருக்கு. நல்லா பார்த்துக்க. யாருக்கு சொல்றது தெரியல. 11வது படிச்ச என்னங்க நம்ம வழக்குரைஞரான என்ன, நீதிபதியான என்ன, நீதிபதி நீங்க உங்களுக்காக சொல்ற நீங்க தாய்மார்கள் ரொம்ப விவரமா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து நம்மள கல்வியில ரொம்ப முன்னி போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருக்குர்ஆனுடைய மகிமை எந்த அளவுக்குன்னா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் இதை தெரிவிக்காத காரணத்தால் அவருடைய வருகை குறைவை என கருதுகிறேன். ஒரே ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். ஆசையின் காரணத்தினால் அவர்களுக்கு இறைவன் நேர்வழியினை காட்டுவானாக. குர்ஆன் எவ்வளவு பெரிய, நீங்கள் ஓத வேண்டும் குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை உணர வேண்டும், குர்ஆனின் பொருளை உணர வேண்டும். குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அத்துணை துறைக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு வருந்து விடுகிறேன். என் அன்பான இளைஞர்களே கொஞ்சம் கேட்டுக் கொள்ளுங்கள். தெரியலைன்னா சொல்லிடுங்க. அதுல நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு தெரியல, வேற தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லுங்க, பேசுறேன். விளங்குதான்? உச்ச நீதிமன்றம் தமிழிலே, அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். தெரியுமா? இந்தியாவிற்கே நீதியினை முதலிலே அதுதான் உச்ச நீதிமன்றம். அது சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று தீர்ப்பு கீழ்கோர்ட்டு தான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றம் டெல்லியில்
இருக்கிறது தெரியுமா நேயர்களே? அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி ஜட்ஜ் நரிமன் என்று ஒருவர், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் நரிமன். இப்ப சமீபத்திய விஷயத்தை சொல்றேன். நரிமன் அவர்தான் இன்றைய சுப்ரீம் கோர்ட் வரலாற்றிலேயே அதிகமான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கி மிகப்பெரிய சேவையாற்றி கொண்டிருப்பவர். அதிகமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி வழக்கு போகும் நமக்கு தெரியுதானே. ஒரு சின்ன குடும்ப வழக்கு நம்மளால தீர்க்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த வழக்கு நாம் வளமாக வாழலாம் தோப்பிக் செய்வானாக. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அதிகமான வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரும் பெருமைக்குரிய அறிவுஜீவி நரிமன். அவர் இஸ்லாமியர் அல்ல. அவரிடத்திலே இதர ஜட்ஜிகள் எல்லாம் நீதிபதிகள் எல்லாம் சென்று கேட்டார்கள். அவர் உயர்ந்த முதியவர், மூத்த நீதிபதி. சார், நீங்க மட்டும் எப்படி சார் இத்தனை வழக்குகளை வேகமாக தீர்த்து வைக்கிறீங்க? ஒரு ஜட்ஜி, அதாவது ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னொரு கோர்ட்டுடைய தீர்ப்பை அது முன்மாதிரியாக காட்ட வேண்டும். உதாரணமாக சென்னை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை நான் வழங்குகிறேன் என்று அந்த நீதிபதி உதாரணமாக ஆனந்தகுமார் என்பவர் வழங்குகிறார் என்றால், ஹைதராபாத்திலே நடந்த உயர் நீதிமன்றத்திலே இத்தனாம் தேதி இதே போன்ற வழக்கிற்கு மிஸ்டர் ராமையா என்பவர் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் நான் வழங்குகிறேன் என்று கொடுக்க வேண்டும். இதுதான் நீதிமன்ற மரபு. நான் பாதியாக ஜனபாதியாக இருக்கிறேன் என்றால் மார்க்கத்துடைய சட்டங்களுக்கு அப்படித்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த நரிமனிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இத்தனை வழக்குகளை விரைவாக தீர்க்கிறீர்கள்? அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஒன்றுமில்லை, நான் ஏதேனும் கடினமான வழக்குகள் வரும் பொழுது அன்றைய இரவிலே குர்ஆனை எடுத்து பார்ப்பேன். சொல்வது யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுக்கு வழங்குவானாக. ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த நீதி அரசர் சொல்கிறார், நான் குர்ஆனை எடுத்து பார்ப்பேன். குர்ஆனிலே நான் பிரிக்கும் பக்கத்திலேயே நாளைய தினம் நான் அந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற தீர்வை அந்த குர்ஆனிலே நான் காண்பேன். அதைத்தான் நான் தீர்ப்பாக கொடுப்பேன். என்னுடைய தீர்ப்புகள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்வது குர்ஆன் தான் என்று சொல்லுவார் என்றால், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே எவ்வளவு உயர்வை வைத்திருக்கிறான். அதைத்தான் நம்முடைய மாணவிகள் ஆரம்பமாக வந்து ஒரு பாட்டு பாடினார்கள் அல்லவா, அந்த பாடலே அதைத்தான் சொன்னார்கள். எங்களுக்கு அருள் நிறைந்தவராக எங்கள் தலைவர் முஹம்மதை அனுப்பிய இறைவா, உன்னைக்கே எல்லா புகழும், எங்களுக்கு நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை தருவாயாக என அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் இறுதி நபி அவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? உம்மி நபி. யாரிடத்திலும் படிக்கவில்லை, அவர்களுக்கு எழுத தெரியாது. ஆனால் இன்று அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றத்தில் உலகிற்கு மிக மிக அழகான சட்டத்தை கொடுத்த 10 நீதி அறிவுஜீவிகளிலே, 10 உலகளாவிய நீதிபதிகளிலே, நீதியை கொடுத்த அரசர்களிலே ஒருவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் இன்றும் அமெரிக்க உயர் நீதிமன்றத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்து சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் நான் இந்த மாணவியர் பேசிய பேச்சை வைத்து சில நிமிடங்களின் உரையை நான் ஆற்றி நிறைவு பெற இறைவுதவி நாடுகிறேன். ஒரு மாணவி சொன்னால், தண்ணீர் அருந்துவது எப்படி? இப்ப தண்ணீர்னு சொல்ற வார்த்தையை கூட சொல்றதுக்கு பயமா இருக்கு. நல்ல நீர் அருந்துவது எப்படி? வலது கையில் அருந்தலும் அதற்கான சுண்ணத்துகள். தண்ணீரை எடுத்த உடனே குடிச்சிடக்கூடாது, வலது கையில பிடிக்கணும், இறைநாமம் முடியணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும், அதை பார்க்கணும், அதுக்குள்ள தூசி இருக்கா வேற எதுவும் இருக்கான்னு பார்க்கணும், அதற்கு பின் அமர்ந்து குடிக்கணும் போன்ற 6 நபிவழிகளை ஒரு தண்ணீர் அருந்துவதற்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த மாணவிகளுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய வாழ்க்கைகளாக மிளிரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதே போன்று அதே மாணவிகள் ஒருவர் சொன்னார், சொர்க்கம் என்பது எங்கிருக்கிறது தெரியுமா? அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். உங்களுடைய பேசுறீங்களா? யார்? உங்களுடைய தாயின் பாதத்தின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கம் தாயின் பாதத்தின் கீழ் இருக்கிறது என்றால் தாய்க்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு
பள்ளிக்கூடம் என்றாலும் மதரசா என்றாலும் ஸ்கூல் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் இங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கல்வி கற்கும் மாணவியை திருத்த வேண்டும், மாணவி சார்ந்திருக்கும் குடும்பத்தை திருத்த வேண்டும், மாணவி சார்ந்திருக்கும் சமுதாயத்தை திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்வியினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனம் தான் நமது இந்த மக்தப் மதரசாக்கள். மக்தப் மதரசாக்கள் எவ்வளவு உயர்வானவை, எவ்வளவு அவசியமானவை என்பதை அவர்கள் மாணவ மாணவிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். வெற்றிமிக்கவர்களே, மற்றொரு மாணவி சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇத்து யுதம்மிம மகாரிமல் அக்லாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த உலகில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த உலகிற்கு எதற்காக அனுப்பப்பட்டேன் தெரியுமா? நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நற்குணங்களுடைய இருப்பிடமாக இருக்க வேண்டும். தாய்க்கு அடிபணிந்து, தந்தைக்கு மரியாதை செலுத்தி, பெற்றோர்களை அரவணைப்பது மட்டுமல்ல, குடும்பத்தினர் மற்றவர்களுடனே உறவு கொண்டாடி உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதனை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், நான் தொழுகையை போதிப்பேன், நோன்பை போதிப்பேன், ஜகாத்தை போதிப்பேன், ஹஜ்ஜை போதிப்பேன், இவற்றிற்கெல்லாம் மேலாக இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். ஒரு கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டும். தாய்மார்களே, அன்பான பெருமக்களே, ஒரு கணவனுக்கு மனைவி மீது உள்ள ஹக்குகளை இஸ்லாம் மிக அற்புதமாக சொல்லி காட்டும். நீங்கள் உண்ணும் உணவிலே அழகான உணவை உங்களுடைய மனைவிமாருக்கு கொடுங்கள் என்று சொல்லி காட்டும். உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் உடுத்தும் உடையிலேயே நல்ல உடைகளை நீங்கள் உடுத்தும் பொழுது அவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லும். அது மட்டுமல்ல, உங்கள் மனைவிமாருக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, இருப்பிடம் கொடுப்பது, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய கடமை என்று சொல்லும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியும். நல்ல கணவனாக நீங்கள் வாழுங்கள். சொல்லுவார்கள், நான் என் மனைவிமார்களுக்கு நல்ல கணவனாக இருக்கிறேன். பெருமானாருடைய மனைவிமார்கள் எல்லோரும் நினைப்பார்கள், தன்னுடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு நல்ல கணவனாக இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு கணவன் மனைவியிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணத்தின் பட்டியலை சொல்லி காட்டுவார்கள். நீங்கள் கணவனுக்கு மிகவும் கட்டுப்பட்டவராக, கட்டுப்பட்டவர் என்றால் அடிமை அல்ல, அடிமை அல்ல, வேலைக்காரி அல்ல, மாறாக அவரின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறி வாழ வேண்டும். உங்களுடைய கணவன்மாருக்கு நாம் பெருமானார் இந்த அளவிற்கு உச்சமாக பேசி காட்டுவார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாமிய பார்வையிலே இறைவனை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இந்த நெற்றியை நிலத்தில் வைத்து செய்யக்கூடிய சஜிதா அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அவனை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு கால் பெருமானார் சொல்லுவார்கள், சஜிதா மற்றொருவருக்கு இறைவனை தவிர வேறு ஒருவருக்கு செய்வது இஸ்லாத்தில் கூடும் என்று இருந்தால் அமர்த்து அந்தஸ்துத லிவரத்தஹா லஜௌஜிஹி, ஒரு பெண் அவருடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் என்று சொல்வார்கள். கணவனின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அவருடைய குணமறிந்து நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பொருளாதார நிலையறிந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தின் நிம்மதி எங்கு இருக்கிறது தாய்மார்களே? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் மிகவும் இன்பமாக இருக்கும். இன்று நாம் பார்க்கிறோம், உலகத்திலே பல்வேறு குடும்பங்கள் பல செல்வத்திலே மிக முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அவர்களுக்கு நல்ல ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பும் வசதியும் வழங்கல் இருக்கின்றன. ஆனால் அங்கு இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? நிம்மதி மட்டும்தான் இல்லை. எத்தனை குடும்பங்களுடைய நிலை இது? நிம்மதி இல்லை. தாயும் பிள்ளையும் பேசுவதில்லை, தந்தையும் மகனும் முகம் பார்ப்பதில்லை, கணவனும் மனைவியும் அன்புள்ளதாக நடந்து கொள்வதில்லை, சகோதரர்கள், உற்றார்கள், உறவினர்கள், பங்காளிகள், உறவினர்களை எல்லாம் உறவு வைத்து கொண்டாடுவதில்லை. பார்க்கிறோமா இல்லையா? உலகத்திலேயே இன்று குடும்பங்கள் இழந்து தவிக்கக்கூடிய ஒன்று நிம்மதி. ரஜத் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெரிய மனிதர் வந்தார், அவரிடத்திலே கேட்டார்கள், உன் படம் எப்போ நான் பார்த்த உடனே கேட்கல, உங்களுக்கு எத்தனை குழந்தை? அவர் சொன்னார், 2 குழந்தை. அதற்கு கேட்டாங்க, என்ன குழந்தை? நாட்டு பழக்க பிரகாரம் 2 ஆண் குழந்தைன்னு சொன்னார். உடனே அசரத் சிரிச்சுக்கிட்டு நாட்டு பழக்க பிரகாரம் சொன்னாங்க, 2 சிங்கங்களான்னு கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சிம்மமா?
இன்னைக்கு பார்த்தா அதுதான் சிங்கங்களா இருக்கான். நாட்டு பழக்கத்தில் சொல்லுவோம்ல, நம்ம ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாங்க ஒரே அப்படி காலர் அப்படி ஒரு தூக்கி விட்டுறாரு. பொம்பளை பிள்ளைனாக வீட்டை விட்டு வெளியே வராது 2 நாள் ஆகுது. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பெண் பிள்ளைகள் தான் உங்களுக்கு பஷாரத் நன்மாராயம், தந்தையாகிய உங்களையும் காப்பார்கள். நீங்கள் கணவனாக இருந்தால் பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவி உங்களை காப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அவர் சொன்னார், எனக்கு 2 பெண் ஆண் குழந்தைகள். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அப்ப அது செஞ்சீங்க சொன்னாங்க, அப்படியா 2மே சிங்கிள்கள். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்ன செய்யறாங்க? அவர் சொன்னாரு, ஒருவர் ராணுவத்தில் இருக்கிறார், ராணுவம் நாட்டுடைய பாதுகாப்பு படை. இன்னொருவர் நல்ல ஆலிமா இருக்கான்னு சொன்னாங்க. ஆலிமா இருக்கிறது மாற்றப்பட்டு 2 ஆண்கள், ஒருவர் மார்க்கத்துல இன்னொருவர் ராணுவத்துல. 2 நாட்டுக்கும் செஞ்சாச்சு, தீனுக்கும் செஞ்சாச்சு, துன்யாவுக்கும் செஞ்சாச்சு. அப்ப அதற்கு கேட்டாங்க, அப்ப வீட்டுல ராஜாவும் ராணியும் தான் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. 2 பிள்ளையும் 2 இடத்துல வேலை பார்க்கறாங்க. அப்ப வீட்டுல இருந்து யார் இருப்பா? கணவன் மனைவி தானே. அப்ப அவங்க ராஜாவும் ராணியும் தான் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதான் சொன்னாங்க, அதுல இதுவரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் தப்பு பண்றேன்னு சொன்னார். என்னையா தப்புன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ராஜா ராணியா இல்ல, அங்கே எலியும் பூனையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மகன் ஆலிம்சா, இன்னொரு மகன் ராணுவம், இருக்கிறது ஐயாவும் அம்மாவும் தான். வீட்டுல 2 பேர் தான், கணவன் மனைவி. ராஜா ராணியாவும் இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கஞ்சி குடிச்சாலும் தர்பாட்டை சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கணும். இது கதையும் சோறு சாப்பிட்டாலும் சரிதான். எப்படி இருக்குன்னா கீரியும் பாம்பு மாதிரி இருக்கு. அப்படித்தான் இன்றைய குடும்பங்கள் நிம்மதி இழந்து இருக்கின்றன. அதற்கு காரணம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இந்த மழலைகள் சொன்ன இன்றைய பயானின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, உங்களுக்கு நலமிகுந்த வாழ்க்கை வேண்டுமா, மருத்துவ செலவில்லாத, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவானாக. மருத்துவ செலவில்லாத, இன்னைக்கு மருத்துவம் பார்க்காத ஆளே இல்லை. நோய் இல்லாத ஆளை யாரையும் காட்ட முடியுமாங்க? 2 பேர் சந்திச்சுக்கிட்டா, இப்போ ஒரு பிள்ளை பேசு, நான் பிள்ளையை பேசும்போதே சொல்றேன், நீங்க முதல்ல உங்களுடைய ஹதீஸ் பேச்சுக்கு முன்னாடி சலாம் சொல்லணும். பேச ஆரம்பிக்கிறவாட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லணும். கடைசியில் அந்த சின்ன பிள்ளை ரொம்ப அற்புதமா சொல்லிச்சு. பிஸ்மில்லா கூட அதற்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. சலாம் ரொம்ப ஸ்டைலா அவ்வளோ பாணியில சொன்னாங்க. சலாம் என்பது பார்த்தீங்களா? அப்ப நம்ம பேசுறதுக்கு முன்னாலே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அருள், வளர்ந்த வாழ்க்கை, நலமிகுந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த சலாம் சொல்லித்தான் அவங்க உங்களுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்யுங்கிறேன மாணவி சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? 2 பேரும் பார்த்துக்கிட்டா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அதெல்லாம் தெரியுங்க, நல்லா சுகமா எப்படி இருக்கு. அடுத்து அவர் துரஷது, இவருக்கு நார்மலா இருக்க சுகர், அவருக்கு பிரசவம் நார்மல், பிரசவம் சுகருமே நார்மலா. இன்னொரு அம்மா வீட்டு பாத்தியமா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், பிரஷர் இருப்பாங்க. பிரஷர் தான், எனக்கு பிரஷரே இல்லை. என்ன பிரஷரே இல்லையா? பிரஷர் இல்லையா? என்னமோ ஆச்சரியமாய் போச்சு. இருக்கா இல்லையாங்க? மருத்துவமனையின் செலவுகளும் நம்முடைய குடும்ப செலவுகளை விட மேலோங்குகிறது, அதிகரிக்கிறது என்பதை நான் கவலையுடன் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு குடும்பத்துடைய செலவு, மாதாந்திர செலவு சராசரி 20,000 ரூபாய் என்றால், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை படைத்த இறைவன் நமக்கு நற்சுகத்தை தருவானாக. யாரால் நோய்களுக்கு நிவாரணம் தர முடியுமோ அந்த ஏழு இறைவனத்தை பிரார்த்தனை செய்கிறேன். உங்களையும் துஆ செய்ய சொல்கிறேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும், நம் அனைவருக்கும், நம் அனைவரின் குடும்பத்தினருக்கும் இறைவன் மருத்துவமனை சிரமங்களை விட்டு, மருத்துவ செலவை விட்டு, மருத்துவமனையுடைய சிரமங்கள் அனைத்தை விட்டு இறைவன் பாதுகாப்பானாக. 2 பேர் பார்த்துக்கிட்டாலே நோய் விசாரணை சலாத்துக்கு முன்னால் நிற்கிறேன். அதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வளமான வாழ்வு வேண்டுமா, நிம்மதியான வாழ்வு வேண்டுமா, இன்பமான வாழ்வு வேண்டுமா, எந்த விதமான சிரமம் இல்லாத வாழ்வு வேண்டுமா, அல்லாஹ் இதுடனே என்னுடைய உரைக்கு நிறைவு செய்ய அல்லாஹ்வின் உதவியை நாடுகிறேன். பிஇذ்னில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இத்தனை வளர்ந்த வாழ்க்கையை தேடக்கூடிய உங்களுக்கு ஒரே வழி, நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து வாழுங்கள். அல்லாஹ் என்றால் யார்? வேறு யாரும் இல்லை. நம்ம யார் படைத்தானோ, நாம் யாரை வணங்க வேண்டுமோ, நாம் யாரை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவனுக்கு பெயர் தான் அல்லாஹ். நம்மை படைத்தவனுக்கு பெயர் அல்லாஹ். பிள்ளைகள் சொன்னார்கள்,
இப்படித்தான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்று நான் சற்று வேகமாக பேசுகிறேன். அவர்கள் அற்புதமாக உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள், வல்லமாக சொல்லி காட்டி சென்றிருக்கிறார்கள். ஆக இஸ்லாமிய வாழ்க்கை நம்மிடத்திலே வருவதற்கு, அதன் மூலம் வளம் நிறைந்த வாழ்க்கை வருவதற்கு, நல்ல ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை வருவதற்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பும் அவளும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த மாணவர்களுடைய பேச்சுக்களை அல்லாஹ் நமக்கு காரணமாக்கி தருவானாக என்று கேட்டு நான் சொல்ல வந்தேன். ஹலீமா என்ற மாணவி 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் இத்துடனே மாவட்ட போட்டிகளிலே பங்கேற்பதற்கு அடுத்த ஒரு வாரிசை அன்வர் மௌலானா உருவாக்க வேண்டுமே. அரளிக்கோட்டையில் நான் இங்க வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன். ஏதோ ஒரு தடவை இங்கே போயிட்டு வரும்போது வந்து போனேன் நிகழ்ச்சிகளை. இங்கே கரெக்டாக போயிட்டு வரும்போது வந்து போனேன். அப்போ பார்த்தேன் 5 மாணவிகள் இருக்காங்க, 5 பேருங்க. இப்பவும் பார்த்தா 5 பேருங்க. ஒரு மாணவி மட்டும் இடையில வந்து வயது பருவம் காரணத்தால் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி குறையும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஓதுங்க, குரான் எடுத்து வச்சு ஓதுங்க, தெரிஞ்ச பாட்டை ஓதுங்க. தெரியாதவர்கள்லாம் வெக்கப்படாதீங்க, தாய்மார்கள் வெக்கப்படாதீர்கள். நான் என் பிள்ளைகிட்ட தான் குரான் ஓதுறேன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளைகிட்ட தான் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. அதில் ஒன்றும் வெக்கமே இல்லை. ஆகவே நம்முடைய குழந்தைகள் நமக்கு இஸ்லாத்தை கற்றுத்தரவும், நாம் இஸ்லாத்தை பின்பற்றி வாழவும் இந்த இனிய நிகழ்வை இறைவன் காரணமாக்கி தருவானாக என இறைவனத்தில் துஆ செய்தவராக எனது அன்பான அரளிக்கோட்டை இளைஞர்கள் உட்பட்ட அனைத்து ஜமாத்துகளுக்கும் 5 கால தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஊராக இந்த ஊரை அல்லாஹ் கபூல் செய்வானாக. 100க்கு 100 ஏறக்குறைய இப்ப இருக்க குடும்பம் 12 குடும்பம், வருஷத்துக்கு 12 மாசம், அது மாதிரி 12 குடும்பம் நினைச்சேன். அல்லாஹ் ஆனா வெளியே நிறைய இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த இஸ்லாமிய தொடர்பு, இஸ்லாமிய பற்று நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. நாம் என்ன படித்தாலும் சரி, +2 படித்தாலும் சரி, அதே போல டிகிரி சென்றாலும் சரி, நாம் எங்கே படித்தாலும், எந்த கல்லூரியில் படித்தாலும் மதரசாவுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்காக நான் சொல்றேன், குறைந்த நேரத்தில் நிறைவான கல்வியை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த தகுதிக்கு வரவர் அவர் ஒரு எம்காம் தானே. மாணவர்கள் தெரியுமா, உங்க அசத்து எம்காம் எப்படி அரளிக்கோட்டையில படிச்சுட்டு எங்க போய் எக்ஸாம் எழுதி வராரு, டைரக்ட் எக்ஸாம் எழுதி வராரு. கடினமாக உழைத்தால் இறைவன் அவருடைய பயனை நமக்கு தருவான். ஆகவே நீங்கள் கலாம் ஷரீஃபை ஓத வேண்டும், குர்ஆனுடைய வழியில் வாழ வேண்டும், குர்ஆனுடைய உரிமையை நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக என்ற மேலான துஆவுடனே இப்பொழுது அடுத்த நிகழ்வை இறைவன் சிறப்பாக நடத்தி தர உங்களுடைய துஆவை நாடுகிறேன். நானும் இந்த ஊர் மக்களுக்காக, நம் மாநில மற்றும் தேச மக்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் நாம் அனைவரும் மனிதத்துடனும் மனித நேயத்துடனும் சமத்துவம் சகோதரத்துடனும் வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஏக இறைவனுடன் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெற்றோருடைய நலம் பேணுவோம், பிறருக்கு நன்மைகள் செய்வோம், நம்முடைய கல்வியில் உயர்வை காண்போம். இது போன்றவற்றிற்கு இதை காரணமாக்கிக் கொள்வோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.